Good morning YouTube and this is 30 நாள்ல ஒன் பஞ்ச் மேன் சைத்தம்மா மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுல டே நம்பர் 20. இப்போ வந்து நம்ம எடுத்தோன்னே சுறுசுறுப்பான விளாக் போன விளாகில் வந்து 1K வியூஸ் 100 லைக்ஸ் இன் 48 hours கேட்டேன். சூப்பராக செஞ்சிங்கப்பா, குட் பாய்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் எவ்வளோ லைக் வேணும்னு கொடுங்க. இந்த சைத்தம்மா ட்ரைனிங் எங்கள் வீட்டில் நான் பண்ணுறது யாருக்குமே பிடிக்காது. லிட்ரலி டே 5லேருந்தே வந்து எங்கள் வீட்டில் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யார் பொறுப்பாவா, இப்படி எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற, இதெல்லாம் பண்ணவே கூடாது. நீ எஸ் ஒரு சைடில் பார்க்கும்போது ஒரு செல்லில் எந்த சைடு பார்த்தாலும் அவங்க சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. பார்த்த உடனே வேணாம் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதையும் மீறி சண்டை போட்டு தான் பண்ணிருக்கேன். அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எங்கள் வீட்டில் அதே மெதுவாக பேச்சை போட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? நம்ம போய் சும்மா கேட்போம், என்னதான் அந்த ஒப்பீனியன் என்னன்னு கேட்கலாம். சொல்லுது சேலஞ்ச் பற்றி என்ன தெரியுங்க நினைக்கிறேன். சீக்கிரமா சேலஞ்ச் முடிச்சுட்டு தர்ஷு சொல்லு தர்ஷு, சேலஞ்ச் பற்றி என்ன தர்ஷு நினைக்கிறேன்? எப்படி நான் அதை 100 நாள் பண்ணா என்ன நினைக்கிற துரு? சொல்லுங்க துரு, உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க துரு. வாங்க எங்க அம்மா கிட்ட போய் கேட்கலாம். நான் பண்ற சேலஞ்ச் பத்தி என்னமா நினைக்கிற? ஃபேஸ் காட்டுமா? என்னம்மா இப்படி பண்ணா எப்படிமா? சொல்லுமா, இந்த வீடியோ பெரிய சைஸ் வீடியோ, எவ்வளோ லைக் வரணும் அதே சொல்லுங்க. லைக்கே வரணும்னு சொல்லல, நீ நல்லா இருந்தீங்கன்னா சரி. ஸ்வீட் மம்மி. எல்லாரும் எங்க வீட்டில் வந்து இன்னைக்கு பூரி சாப்பிட்டுருக்காங்க. அது என்ன இது சொல்லுங்க. பூரி நிறையா சாப்பிட்டனால வாந்தி வர மாதிரி இருக்கா நண்பர்களே. இப்போ சப்பாத்தி சாப்பிட்டு தான் அது பிரச்சனை வந்திருக்கும். என்ன பண்ணியிருக்கணும், 2 பூரி ஆசைக்கு சாப்பிட்டு கம்முன்னு வந்துருக்கணும். இன்னொரு முட்டை சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு, அதுக்குள்ளே இந்த முட்டை சப்பாத்தியை சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு ஓட்ஸ் கிடையாது, ஏன்னா சாப்பிடணும் போல இருக்கு. போதுமா பிரேக்ஃபாஸ்ட் அப்புறமா மீட் பண்றோம் சாப்பிட்டு. இந்த கலர்ல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பட் பாக்குறீங்களா ஒரிஜினல் கலரை? எதுக்கு இவ்வளோ கருப்பு இல்லை, நான் இருப்பேன் ஓரளவு டீசெண்டான கலர்ல தான் இருப்பேன். கலர் மேட்ரு இல்லை, மனசு தான் மேட்ரு. நான் இந்த சைத்தம்மா ட்ரைனிங் பண்ணுறேன், பட் டயட் சரியாக இல்லைன்னு சொல்லும்போது நிறைய பேர் டயட் மட்டும் இருங்க ப்ரோ, இன்னும் உடம்பு சும்மா டாப்பு டக்கராக ரெடி ஆகும் எல்லோரும் சொல்கிறீங்க. இதுக்கு ஒரு பெட் கட்டலாமா? இன்றைக்கி டே நம்பர் 20. உங்களுக்கு 22 அன்றைக்கி நான் போட்டுருவேன். லாஸ்ட் 8 days இருக்குது. சிவியராக என்னால் டயட் இருக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த வீடியோவுக்கு 100 கமெண்ட் பண்ணணும். 100 கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அடுத்த இருக்கிற 8 daysமே பீக் டயட்டை நான் கொண்டு போகிறேன், ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் டயட்டை கொண்டு போய் நான் 30 days முடிக்கும் போது எனக்கு தெரியும் 8 daysலாம் டயட் இருந்தேன்னா, பயங்கரமாக டயட் இருந்தேன்னா என் பாடி தாறுமாற ரெஸ்பான்ஸ் பண்ணும். சைத்தம்மா ட்ரைனிங் கூட பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப அப்சல்யூட் சினிமா மாதிரி இருக்கும். 100 கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா. நடக்காதுன்னு தெரிஞ்சு தான் ஓர பேசுகிறேன். நல்லா நமக்கு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து vlog வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து 2K லைக்ஸ் அண்ட் 200 கமெண்ட்ஸ் வரணும், ஓகேங்களா? டைம் வந்து 4 o'clock ஆக போகுது. இப்போ தான் நம்ம வந்து லஞ்சு சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இதுதான் நான் சாப்பிட போகிறது. 50 பீஸ் ப்ளஸ் இவ்வளோதான். நான் சைத்தம்மாக்கு எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இருங்க இப்போ பாருங்களேன். மைக்கில் வந்து பேசுகிறேன், அமைதியாக இருங்க. இந்த சேலஞ்சே ரொம்ப கடினமாக இருக்கணுன்றதுக்காக தான் ஆரம்பித்தோம். பட் இந்த சேலஞ்சை கடினமாக இருக்கணுன்றதுக்காக தான் ஆரம்பித்தோம். பட் இந்த வெதரும் சேர்ந்துக்கிட்டு கடினத்துக்கு மேலே வேணும்னே ஜாம் ஆகுது இன்னைக்கு. இந்த சேலஞ்ச் கடினமாக இருக்குன்றதுக்காக தான் ஆரம்பித்தோம். பட் இந்த சேலஞ்ச் கடினத்துக்கு மேலே கடினம். இந்த சைத்தம்மா சேலஞ்சை கடினமாக இருக்கணும்னு தான் ஆரம்பித்தோம். பட் இந்த சைத்தம்மா சேலஞ்சு கடினமாக இருக்கணுன்றதுக்காக தான் ஆரம்பித்தோம். கடினத்துக்கு மேலே கடினம் பண்ணிக்கிட்டு இருக்கு.
கிவ் அப் டாடி. சரி விட்ருங்க, வீடியோ எடுக்கிறதுனால இன்னும் மோசமாக பண்ணிருக்கேன். நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வரேன்ப்பா சாமி. இதோ வந்துட்டானுங்கல்ல, சவுண்டு கேட்குதா? எப்போ வாய்ஸ் ஒரு கொடுக்கவனே வெயிட் பண்ணிட்டுருப்பானு. அப்புறம் அமைதியாக போட்டுருங்க. அப்படியே டமால் டுமில்னு அப்படியே முக்கியமாக இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப பேசுகிறப்பெல்லாம் பயங்கரமாக பண்ணுவானுங்க. என்னோட பொறுமையை சோதிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆல்ரெடி பொறுமையாக உட்காந்துட்டு இருக்கேன். போதுண்டா, என் பொறுமையை சோதிக்காதீங்கடா. என்ன ப்ரோ ஜாலியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிட்ட தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியேங்க பாருங்களேன். தெரியுதான்னு தெரியல. தெரியுதா ஸ்வெட்டெல்லாம் இங்கெல்லாம். One eternity later. ஒருவேளை வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம ரன்னிங் தான் போக போகிறோம். இன்னைக்கு ஈவினிங்கே போகலான்னு முடிவு எடுத்துட்டேன். பிகாஸ் நைட் ஆனால் போல மழை வருதுப்பா. ஷூ ஞாபகம் இருக்கா? அன்பாக்ஸ் போன வீடியோவில் என்ன நேரத்தில் இந்த ஷூவை நம்ம வாங்கினோமோ மழை வந்து வீட்டுக்குள்ளாரே நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெறும் சாக்ஸை வாட்சை மறந்துட்டு வந்துட்டேன் நண்பர்களே. ஆல்ரெடி கேமரா பிடிக்க ஆள் இல்லாமல் கையில் கேமரா இருக்குது. என்னோடய கேமரா ப்ளஸ் ஃபோனு, இது மூணுத்தையும் கேரி பண்ணிட்டு நான் எப்படி ரன் பண்ணுவேன். இதுக்கு பத்தத்துக்கு வாட்ச் வர மறந்துட்டேன். ஸ்டார்வா ஆப் தான் நீ கேட்டிருக்கேன். பாப்பா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. தப்பு யூஸ் பண்ணி முடிக்கலாம். எதுக்குடா இந்த டைம் ரன்னிங் பண்ணுறது ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பேர் இருக்காங்க ஆன்டிஸ் அங்கிள்னு தோணும். ஏன்னா சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிறேன் ஏன்னு தெரில. ரெக்கார்ட் பண்ணுறது வந்து என்ன கேமரா தெரியுமா? கோப்ரோவோ சின்னதாக கேமராலாம் கிடையாது. அப்படி ஆக்வர்ட் பண்ணுறாங்க எல்லாரும். என்ன நண்பர்களே, நண்பன் ஒரு வழியாக வந்துட்டான். கேமரா வாங்கிட்டு போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்டுக்கிட்ட கேமராவை கொடுக்குறேன். சீக்கிரமாக ரன்னிங்கை பண்ணுறேன். ஃபைனலி வந்துட்டான்டா நண்பன் ஒரு வழியாக வந்துட்டான் கேமரா வாங்கிட்டு போகிறதுக்கு. இப்போ வரைக்கும் 3.83 கிலோமீட்டர் தான் பிடிச்சிருக்கேன். மிக கனமான ஒரு பொருளை ஒரு நம்பர்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்தா ப்ரோ துப்பாக்கி, இனிமேட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன். துப்பாக்கியை போட்டு ஓட போகிறேன் டாட்டா. ஜிம்முக்கு வந்துட்டேன். அண்ட் 10 கிலோமீட்டர் ரன்னிங் நான் முடிச்சிட்டேன். இப்போ தான் நம்ம 100 புஷ்அப்ஸ், ஸ்குவாட்ஸ், சிட்டப்ஸ், புல்லப்ஸ் பண்ண போகிறோம். ஹாய் நான் வருஷன். ஷோல்டர் லைட்டாக வலிக்குது. நான் இப்போ எவர மாதிரி பேசுகிறேன்னு தெரியும். ஐயோ 2 பேர் வயசு ஒரே மாதிரி. விஜய் அண்ணா வயசு சிம்பு வயசு சேர்ந்த வயசுன்னா வணங்குங்கண்ணா. சரி உறுப்பு இதெல்லாம் வேணாம். சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே மேட்ச் முடிச்சுட்டு நேரா வந்திருக்காரு. அடுத்த வருஷம் பாலை பாக்குறோம், தட்டுறோம், சுத்துறோம், 6 தான். ஸ்குவாட்ஸ் முடிஞ்சது. புல்லப்ஸ் மட்டும்தான். புல்லப்ஸும் சிட்டப்ஸும் ஒன்றா இருக்குது. 15 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இதெல்லாத்தையும் முடிக்கணும். ஸ்பீடோ நகர்ஸ் மெமரி 1 நோ ஜிட்டாபைட். என்ன 17 கவுண்ட் தானா முடிச்சேன். 8 கவுண்ட். பெஸ்ட் லோவர் பேக் ஒர்க் அவுட். நல்லா லோவர் பேக் வாங்க சுறுசுறுப்பாக அப்படியே போய் நம்ம புல்லப்ஸ் பண்ணலாம். அப்பா எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. வீடியோவில் பார்க்கறது பண்ணுறது அநியாயத்துக்கு கஷ்டமாக இருக்கும். கடைசி செட்டு. பின்னாடி வெள்ளை டிஷர்ட் போட்டு ஒருத்தர் வருவாரு. என்ன போன்றேன் அப்பதான் ஓனரு.
கொண்டு தான் இப்போ என்ன அவள்தான் வீட்டுக்கு போக போகிறேன். கேமராவில் சார்ஜ் கையில் இருக்குது. நண்பர்களுடன் வந்து சாப்பிட வந்திருக்கேன். என் நண்பன் ஆறுயிர் தோழன் வந்து ட்ரீட் வச்சுருக்கான். இவன் கிடையாது. ஸோ சிக்கன் ரைஸ்க்கெல்லாம் வந்தது இவர் சஞ்சு சாம்சன் வந்து டயட்டில் இருக்கார். அடுத்த மேட்ச் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் இருக்கிறதுனால அவர் வந்து எதுவும் சாப்பிட்றதில்ல. உணவை பகிர்ந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். நண்பர்களே வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் டின்னர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ சொல்கிறேன், இப்போ தானே அங்கே ஏதோ சாப்பிட்டேன்னா அது 2/3 போட்டோம். இப்போ தான் வந்து அஃபிஷியல் டின்னருக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும். சப்பாத்தி, வாழைத்தண்டு, கேரட்டு, சாரி பொட்டேட்டோ அப்புறம் ரைஸு. ஸோ அடுத்த ஒரு விளாக் வேணும்னா இந்த வீடியோக்கு 2K வியூஸ் இன் 48 hours. சரி பார்க்கலாமா? இவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். கமெண்ட்டில் வந்து பொட்டேட்டோன்னு போடுங்க, ஓகேவா? சப்போஸ் இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். நான் வந்து சந்தோஷப்பட்டுப்பேன். பரவாயில்லையே, வீடியோ கிளிக் பண்ணது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் பார்த்துருப்பீங்கன்னு. கமெண்ட்டில் பொட்டேட்டோன்னு போடுங்க, பார்க்கலாம் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க. அண்ணா வந்து சாப்பிட போகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வேணாலும் பேசுகிறேன், அதனால் வேக்குது. ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு ஒரு டாட்டா மட்டும் உங்கள்கிட்ட அப்புறமேட்டு சொல்கிறேன். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. எனக்கு உண்மையாக பைசப்ஸ் வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. சரி, ஓகே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நல்லா தூங்குங்க, பொட்டேட்டோ சாப்பிடுங்க. அண்ட் ஓகே, அவ்வளோதான். குட் நைட் கைஸ். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ண போகிறேன். ஏன்ட்டு என்ன உங்கள் வேதா